இந்த பொதுக்குழுவில் எல்லோரும் பரவலாக எதிர்பார்த்த விஷயம், மீண்டும் அதிமுக பாஜக உறவு மலர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக 5 மாநில தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பாஜகவின் கரம் ஓங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக பாஜக உறவு மீண்டும் வரும் என்று எல்லோரும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்படி எதுவும் இல்லை எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் அது குறித்து இந்த தீர்மானங்களில் எதுவும் இல்லை. 1999 பாஜகவுடன் என் வாழ்நாளில் நீ ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, உறவு வைக்க மாட்டேன் என்று சொன்ன ஜெயலலிதா 5 ஆண்டுகள் இந்த முடிவை மாற்றி 2004 எப்படி பாஜகவுடன் உறவு வைத்தாரோ அதே போல எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக 2024 மக்களவைத் தேர்தல்களில் பாஜகவுடன் உறவு வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இன்னமும் பிரகாசமாக இருக்கின்றன என்ற கருத்து மேலெழும்பி வருவதற்கு வழிவகுத்திருக்கிறது. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் மீண்டும் வந்தால் இன்றைக்கு ஏடிஎம்கே பக்கம் நகர்ந்து இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் ஓரளவுக்கு மீண்டும் திமுக பக்கம் திரும்புவார்கள், அல்லது யாருக்கும் வாக்களிக்காமல் போயிடுவாங்க. அது போதும் டிஎம்கே. அதிமுக பாஜக கூட்டணி வருவது தான் திமுகவை பொறுத்தவரையில் நல்லது. ஏன்னா திமுக அரசின் மீது எழுந்திருக்கக்கூடிய மிக கடுமையான அதிருப்தி அதிமுக பக்கம் போகாமல் இருப்பதற்கு காரணம் பிஜேபி ஃபேக்டர். அந்த பிஜேபியோட நான் இல்லைன்னு ஏடிஎம்கே சொன்ன பிறகு இந்த 2 மாத காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக திமுகவை பிடிக்காதவர்கள் அதிமுக பக்கம் நகர ஆரம்பித்தார்கள், குறிப்பாக சிறுபான்மையினர். பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்தது, கண்டிப்பாக அவர்கள் ஒன்று திமுக பக்கம் திரும்புவார்கள், தாய் வீடு திரும்புவார்கள், கர்வா அது நடக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக அவர்கள் யாருக்கும் வாக்களிக்காமல் கடந்து போவார்கள். பாஜக உறவை அதிமுக அறுத்ததாக சொல்லப்படுவது, அதற்கு அங்கீகாரம் கொடுத்து அதை வரவேற்று ஒரு தீர்மானம் போடாமல் அதை அப்படியே அது குறித்து எதுவும் சொல்லாமல் கடந்து போவது கண்டிப்பாக சந்தேகத்தை கிளப்பும். ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் மலர்ந்தால், மீண்டும் பாஜகவை நோக்கி அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக நகர்ந்தால் அது அதிமுகவுக்கு தற்கொலையாக முடியும். பெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் சார், அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது அவர் பொதுச் செயலரான பிறகு முதல் பொதுக்குழு கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு சார். இதில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் பாஜகவை எதிர்த்து ஏதாவது ஒரு தீர்மானம் போடுவாங்க, அல்லது கூட்டணியிலிருந்து நாங்கள் கண்டிப்பாக கூட்டணியில் கிடையாது அப்படின்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும் அப்படின்றது பெரும்பாலும் எதிர்பார்த்தவை. கூட்டணி கட்சிகள் என்னென்ன, நம்ம எப்படி கூட்டணி அமைக்க போகிறோம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாரும் எதிர்பார்த்த ஒன்று. ஆனால் அந்த மாதிரியான தீர்மானங்கள் எதுவுமே பெருசாக நிறைவேற்றப்படலை. எல்லாமே ஆளும் திமுக அரசுக்கு எதிரான ஒரு தீர்மானமாக தான் இருக்குது. இது வரைக்கும் போயிட்டு இருக்க வரைக்கும் பார்க்கும்போது அது அப்படி தான் தெரிகிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இபிஎஸோட இந்த முதல் பொதுக்குழு கூட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? இந்த தீர்மானங்களை எப்படி பார்க்குறீங்க? நாம் இப்பொழுது பேசிக்கொண்டிருப்பது சரியாக பகல் 12:10 டிசம்பர் 26 செவ்வாய்க்கிழமை. அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் 23 தீர்மானங்கள் வந்துவிட்டன. ஒரு தீர்மானம் கூட ஏற்கனவே அதிமுக எடுத்த முடிவிலே அவனுடைய உயர்மட்ட குழுவில் பாஜகவுடன் இந்த தேர்தலிலோ வரும் தேர்தல்களிலோ எந்த உறவும் இல்லை என்கின்ற அந்த முடிவுக்கு வலு சேர்க்கும் விதத்தில், அதனை அங்கீகரிக்கும் விதத்தில் இந்த பொதுக்குழுவில் எந்த தீர்மானமும் போடப்படவில்லை. 2வது, பாஜக அரசை கண்டித்து எந்த தீர்மானமும் போடப்படவில்லை. வேண்டுகோள் வச்சுருக்காங்க, நாடாளுமன்ற தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து பாதுகாப்பை பலப்படுத்தணும், ரொம்ப மென்மையான வார்த்தைகள். மற்றபடி எல்லா தீர்மானமும் அவர்கள் பாஷையில் சொன்னால் விடியா திமுக அரசை கண்டித்து தான் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இந்த பொதுக்குழுவில் எல்லோரும் பரவலாக எதிர்பார்த்த விஷயம், மீண்டும் அதிமுக பாஜக உறவு மலர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக 5 மாநில தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பாஜகவின் கரம் ஓங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக பாஜக உறவு மீண்டும் வரும் என்று எல்லோரும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்படி எதுவும் இல்லை எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் அது குறித்து இந்த தீர்மானங்களில் எதுவும் இல்லை. இப்போ நம்ம 12:15 மணிக்கு பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் சில 2 மணி நேரத்தில் எடப்பாடியார் பேச போகிறாருன்னு நினைக்கிறாங்க. அவர் பொதுச் செயலாளராக பதவியேற்ற பிறகு நடக்கிற முதல் பொதுக்குழு நீங்கள் சொன்னது மாதிரி. அதில் அவர் இந்த பாஜக உறவை பற்றி ஏதாவது சொன்னார்னா அது நியூஸ். அப்போ கூட தீர்மானத்துக்கும் பொதுக்குழுவில் பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு பிரச்சனையின் முக்கியத்துவம் தீர்மானமாக போடும்பொழுது கிடைக்கும் முக்கியத்துவம் தீர்மானமாக போடாமல் வெறும் பேச்சில் சொல்கிறதால மட்டும் கிடைச்சிடாது. அதில் அவ்வளோவா கிடைக்காது. தீர்மானமாக போட்டால் தான் அதுக்கு மரியாதை அதிகம். வெறும் பேச்சில் சொல்கிறதுக்கு அவ்வளோ மரியாதை. தீர்மானம் போட்டால் தொண்டர்களுக்கு தெரிஞ்சிடும், உறுதியாக இதுதான் நடக்க போகுது, இப்போ தெரிஞ்சிடும். அந்த இடத்த அவங்க தீர்மானம் போடாமல் வச்சிருப்பதன் மூலம் பாஜக அதிமுக இடையே மீண்டும் உறவு மலர்ந்து கொண்டிருக்கிறது. வரும் மக்களவைத் தேர்தல்களில் அதிமுக பாஜக கூட்டணி வந்துவிடும் என்று பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை, அதுவும் குறிப்பாக கடந்த 10 நாட்களாக விஷயங்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாஜக உறவு குறித்து எந்த தீர்மானத்தையும் அதிமுக போடாமல் அதை அப்படியே வெற்றிடமாக விட்டு வைத்தது என்பது
நிச்சயம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது மீண்டும் அதிமுக பாஜக உறவு மலர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இன்னமும் அப்படியே தான் பிரகாசமாக இருக்கின்றன என்ற சந்தேகத்தை ஒருவருக்கு கிளப்போது என்பது தவிர்க்க முடியாதது, கண்டிப்பாக தவிர்க்க முடியாது. எல்லாரும் எதிர்பார்த்தது பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் பற்றி இந்த பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்படுமா படாதா, இல்லை. ரெண்டாவது, மத்திய அரசை மோடி அரசை கண்டித்து ஏதாவது தீர்மானம் நிறைவேற்றப்படுமா, இல்லை. வெறுமனே ஒப்புக்கு சப்பாவாக நாடாளுமன்ற தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து மென்மையான மொழியில் மத்திய அரசு பாதுகாப்பை பலப்படுத்தணும் கேட்குறதோட அதை அப்படியே அவங்க கடந்து போகிறாங்க. வலியுறுத்தும் அவ்வளோதான். இது எப்படி இருக்குன்னா, 99 ஜூலை 4 அன்னைக்கு வாஜ்பாய் அரசு ஜெயலலிதாவால் கவிழ்க்கப்பட்டு காபந்து சர்க்கார் இருக்கும்பொழுது கடற்கரை கூட்டத்தில் நடந்த இஸ்லாமியர்களுடைய மிகப்பெரிய கூட்டத்தில் கலந்து கொண்ட அன்றைய அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா, நான் பிஜேபியுடன் கூட்டணி வைத்தது பெரிய தவறு, என் வாழ்நாளில் அந்த தவறை ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று ஜூலை 4 அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை 99 கடற்கரையில் முழங்கினார். ஆனால் அதே ஜெயலலிதா அதற்கு அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் 2004 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்து 7 சீட் அவங்களுக்கு கொடுத்தார். அந்த ஞாபகங்கள் தான் எனக்கு வருகின்றன. கடந்த சில மாதங்களாக பாஜக எதிர்ப்பு, பாஜகவுடன் ஒட்டுமில்லை உருவமில்லை என்று பேசி வந்த அதிமுக இன்றைய பொதுக்குழுவில் பாஜக குறித்து எதுவும் சொல்லாமல் எந்த தீர்மானங்களையும் போடாமல் கடந்து போவதும், பாஜக அதிமுக உறவு குறித்து எதுவும் சொல்லாமல் கடந்து போவதும், மோடி அரசாங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்காமல் ஒன்றுமே நடக்காதது போல அப்படியே அதனை கண்ணை மூடிக்கொண்டு கடந்து போவதும், 2099 பாஜகவுடன் என் வாழ்நாளில் நீ ஒட்டும் இல்லை உறவுமில்லை உறவு வைக்க மாட்டேன் என்று சொன்ன ஜெயலலிதா 5 ஆண்டுகள் இந்த முடிவை மாற்றி 2004 எப்படி பாஜகவுடன் உறவு வைத்தாரோ அதே போல எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக 2024 மக்களவைத் தேர்தல்களில் பாஜகவுடன் உறவு வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இன்னமும் பிரகாசமாக இருக்கின்றன என்ற கருத்து மேலெழும்பி வருவதற்கு வழிவகுத்திருக்கிறது இன்றைக்கு பாஜக உறவு குறித்து மௌனம் சாதிப்பதன் மூலம் என்று நாம் உறுதியாக சொல்லலாம். திமுக அரசுக்கு எதிராக நிறைய தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம கடந்த அந்த மதுரை மாநாட்டில் அவர் திமுகவை பற்றி எந்த ஒரு செய்தியும் பேசலை, எதிர்த்து எதுவுமே அவர் பேசலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே வைக்கப்பட்டது. ஆனால் இந்த தீர்மானத்தில், இந்த அதிமுக தீர்மானத்தில் எதிரியை தான் கரெக்டாக டார்கெட் பண்ணியிருக்காங்க, திமுகவை தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் ஒரு எதுன்னு சந்தேகம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, திமுக தான் அவங்க எதிரின்றது உண்மை. திமுகவை டார்கெட் பண்ணுறதுன்றது புரிந்து கொள்ளக்கூடியது. ஆனால் ஒற்றை வரி தீர்மானம் கூட பாஜகவை பற்றி இல்லாததும் மத்திய அரசை பற்றி இல்லாததும் நம்முடைய சந்தேகத்தை வலுப்பெற செய்கிறது. பிஜேபி தான் ஏடிஎம்கேக்கு நம்பர் 1 எனிமி, ஏடிஎம்கே தான் பிஜேபிக்கு நம்பர் 1 எனிமி, எந்த சந்தேகமும் இல்லை. டிஎம்கே தான் ஏடிஎம்கேக்கு நம்பர் 1 எனிமி, டிஎம்கே ஏடிஎம்கேக்கு நம்பர் 1 எனிமி, ஏடிஎம்கேக்கு டிஎம்கே நம்பர் 1 எனிமி, மாற்று கருத்து இல்லை. ஆனால் புதியதாக இன்றைக்கி ஒரு பிளேயர் வந்திருக்காங்க. அந்த பிஜேபியோடு நாங்கள் உறவு வைத்துக்கொள்ள மாட்டோம்னு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. 3 முறை பேசினார், கண்டிப்பாக பிஜேபியோட ஒட்டுமில்லை உறவுமில்லை. இதெல்லாம் எப்போ 5 மாநில தேர்தலுக்கு முன்னால். இன்றைக்கி 5 மாநில தேர்தல் முடிவுகள் 15 நாள் 20 நாள் ஆகுது. 3ஆம் தேதி அந்த ரிசல்ட்டு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகுது. அதன் பிறகு ஏடிஎம்கேவோட நிலைப்பாட்டில் ஒரு மென்மையான போக்கு தென்படுவது யாராலும் மறுக்க முடியாது. நீங்கள் எந்த முக்கியமான முடிவாக எடுத்தாலும் கடந்த பொதுக்குழுக்கும் இந்த பொதுக்குழுக்கும் நடக்கிற ஒரு இடைப்பட்ட காலத்தில் எந்த முக்கியமான முடிவு நீங்கள் எடுத்தாலும் அதற்கு பொதுக்குழுவில் அங்கீகாரம் பெறுவது என்பது ஒரு அரசியல் நடைமுறை. அது வெறுமனே விதிகள் சம்மந்தப்பட்டது மட்டும் அல்ல. விதிகள் அப்படி கிடையாது. அதனால் அது விதிகள் சம்மந்தப்பட்டது கிடையாது, அரசியல் சம்மந்தப்பட்டது. ஹையஸ்ட் டிசிஷன் மேக்கிங் பாடி பொதுக்குழு, ஒரு நிர்வாக குழுவோ செயற்குழுவோ கிடையாது. ஹையஸ்ட் டிசிஷன் மேக்கிங் பாடி என்பது ஒரு ஜனநாயக பண்புகள் கொண்ட கட்சியில் பொதுக்குழுவில் ஒரு தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றணும் போது தலைமை நான் ஒன்றும் ஏன் முடிவு இல்லை, பொதுக்குழு முடிவு, நானே பொதுக்குழு கட்டுப்பட்டவன் அப்படி சமாதானம் சொல்லிங்கன்னு சால்ஜாப் சொல்லிங்கன்னு தலைவர்கள் வேஷம் போடுவார்கள். அந்த பொதுக்குழுவில் பிஜேபியோட உறவு குறித்து எதுவும் சொல்லாமல் மௌனம் சாதிப்பதும் கடந்து போவதும், மோடி அரசை திமுக அரசு எவ்வளோ விமர்சிக்கிறீங்களோ அதை விட அதிகமாக விமர்சிக்கிறதுக்கு மோடி அரசு மேலே விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி நாட்டில் இருக்க வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, மாநில உரிமைகள் மறுக்கப்பட்டது, தமிழ்நாட்டுக்கான நிதியை வெளியிடாமல் நிறுத்தி வச்சிருப்பது, இந்த புயல் இந்த மழை வெள்ளத்துக்கான ஒரு நிதியை கூட கொடுக்காமல் வைத்திருப்பது, நிர்மலா சீதாராமனின் ஆணவமான பேச்சுக்கள், தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் மோடி அரசு நடத்துவது, இந்த மாதிரி அடுக்கி கொண்டே போகலாம். இதில் ஒரு விஷயத்தை பற்றி கூட மோடியை கண்டம் பண்ணியும் பிஜேபியை கண்டம் பண்ணி உங்களால் தீர்மானம் போட முடியலன்னா அப்போ நீங்கள் அந்த பக்கம் நகர்றீங்க தான். இல்லை, இந்த 3 மாநில தேர்தலை உங்களை மாற்றிருக்குன்னு நினைக்கலாம். 3 மாநில ஒருவேளை, நான் இப்பயும் சொல்கிறேன், ஒருவேளை அதிமுக முடிவில் மாற்றம் வந்திருந்தால், என்ன முடிவுன்னு எனக்கு தெரியாது, சந்தேகமாக இருக்கிறதுன்னு தான் நான் திரும்பவும் சொல்கிறேன். மீண்டும் அது ஒரு காரணமாக இருக்குமான்னு கேட்குறேன். அதுக்கு தான் வரேன். அதிமுக பாஜக உறவு மீண்டும் வந்துவிடுமோ என்கின்ற ஐயப்பாடு இன்றைய பொதுக்குழுவில் பாஜக உறவு குறித்து எந்த தீர்மானமும் போடப்படாததும், அதற்கு இணையாக மோடி சர்க்கார் குறித்து மத்திய மோடி அரசு
செயல்பாடுகள் குறித்து ஒரு சின்ன தீர்மானம் கூட போடப்படாததும் மீண்டும் அதிமுக பாஜக உறவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்ற சந்தேகத்தை நமக்கு கண்டிப்பாக கிளப்புகிறது. அதில் எந்த மாற்றம் இல்லை. வேணா எடப்பாடி அவர் ஸ்பீச்சில் ஏதாவது சொல்லலாம், ஆனால் தீர்மானம் ஏன் போடலன்றது முக்கியமான கேள்வி. அப்படி ஒரு வேளை நிகழ்ந்தால் மீண்டும் அதிமுக பாஜக உறவு 24க்குள் மலர்ந்தால் அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய மரண அடியாக அமையும். மக்கள் மன்றத்தில் அதிமுக செல்லா காசாக மாறிப்போம். ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதிமுக பாஜகவோடு அதிமுக கூட்டணி இல்லாவிட்டால் ஜெயிப்பது மிக மிக கடினம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. அதுக்கேற்ற மாதிரியே இன்றைய தினம் வந்து பாஜகவை எதிர்த்து எந்த தீர்மானமும் நிறைவேற்றப்படவில்லை, மத்திய அரசை எதிர்த்து எந்த தீர்மானமும் நிறைவேற்றப்படவில்லை அப்படின்னும்போது திமுக அரசுக்கு இது எவ்வளோ பெரிய சாதகமாக இருக்குது? திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க பிஜேபியோட ஏடிஎம்கே போய் சேர்ந்துடணும்னு மனப்பூர்வமாக விரும்புகிறாங்க. அப்படி சேர்றது மூலமாக பாலிடிக்ஸில் சம்டைம்ஸ் 2+2 0 ஆகும்ன்றது தான் உண்மை. சம்டைம்ஸ் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் மீண்டும் வந்தால் இன்றைக்கு ஏடிஎம்கே பக்கம் நகர்ந்து இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் ஓரளவுக்கு மீண்டும் திமுக பக்கம் திரும்புவார்கள், அல்லது யாருக்கும் வாக்களிக்காமல் போயிடுவாங்க. அது போதும் டிஎம்கே. அதிமுக பாஜக கூட்டணி வருவது தான் திமுகவை பொறுத்தவரையில் நல்லது. ஏன்னா திமுக அரசின் மீது எழுந்திருக்கக்கூடிய மிக கடுமையான அதிருப்தி அதிமுக பக்கம் போகாமல் இருப்பதற்கு காரணம் பிஜேபி ஃபேக்டர். அந்த பிஜேபியோட நான் இல்லைன்னு ஏடிஎம்கே சொன்ன பிறகு இந்த 2 மாத காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக திமுகவை பிடிக்காதவர்கள் அதிமுக பக்கம் நகர ஆரம்பித்தார்கள், குறிப்பாக சிறுபான்மையினர். பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்தது, கண்டிப்பாக அவர்கள் ஒன்று திமுக பக்கம் திரும்புவார்கள், தாய் வீடு திரும்புவார்கள், கர்வா அது நடக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக அவர்கள் யாருக்கும் வாக்களிக்காமல் கடந்து போவார்கள். எப்படி பார்த்தாலும் அது திமுகவுக்கு பெருத்த நஷ்டத்தை உண்டாக்கும். ஏற்கனவே சிறுபான்மையினர் நிறைய பேர் வந்து தலைவர்கள், சிறு சிறு கட்சி தலைவர்கள் வந்து எடப்பாடி அவர்களை பார்த்து சந்தித்து ஆதரவையெல்லாம் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. அப்படின்னும் போது இப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும் அவங்களுக்குமே ஒரு பெரிய சந்தேகம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? இந்த கண்டிப்பாக ஏற்படும். சிறுபான்மையின மக்கள் மத்தியில் குறிப்பாக பாஜகவுடன் அதிமுக தன்னுடைய உறவை அறுத்து கொண்ட பிறகு அதிமுக மீது திடீர் காதல் கொண்டு எடப்பாடியாரை போய் சந்தித்த சிறுபான்மையின தலைவர்கள், அந்த தலைவர்களுக்கு நெருக்கமானவர்கள், அவர்கள் சார்ந்த கட்சிகளின் சிறுபான்மையினர் சம்பந்தப்பட்ட கட்சிகள் மற்றும் அந்த வாக்கு வங்கியில் கண்டிப்பாக இன்றைக்கு பாஜக உறவு குறித்து எந்த தீர்மானமும் இல்லாததும், மத்திய அரசு குறித்து எந்த விமர்சனமும் இல்லாததும் கண்டிப்பாக எடப்பாடி மீதும் அதிமுக மீதும் கடுமையான சந்தேகத்தை எழுப்பும். இது உறுதி. இவர்கள் மீண்டும் பிஜேபியை நோக்கி நகர்கிறார்களோ என்ற ஐயப்பாட்டை இதை கிளப்பத்தான் செய்யும். ஆகவே தீர்மானம் போடாமல் ஒருவேளை ஸ்பீச்சில் எடப்பாடி, இன்றைக்கி நம்ம பேசியிருக்கும்போது 12:15 மணி என்ன ஸ்பீச் ஆரம்பிக்கல, ஒருவேளை அவர் பேச்சில் ஏதாவது காரசாரமாக பிஜேபியை விமர்சித்தால் உட்டமும் இல்லை உறவும் இல்லைன்னு அறிவித்தார்னா அப்போ ஓரளவு சமாளிக்கலாம். ஆனால் அங்கேயும் கடந்து போகிறாருன்னா இந்த சந்தேகம் பெரிய அளவில் வலுப்பெறும். நாளைக்கு அதிமுக பிஜேபி கூட்டணி மீண்டும் வந்தால் அதில் ஆச்சரியம் எதுவும் இருக்காது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து அதிமுக எதிர்க்கட்சியாக செயல்பட மாட்டேங்கிறாங்க, சரியான எதிர்க்கட்சியாக செயல்பட மாட்டேங்கிறாங்க, விமர்சிக்க மாட்டேங்கிறாங்க, அது பெருசாக எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறாங்கன்ற பல குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது இவருடைய தலைமையில் நடக்கக்கூடிய முதல் பொதுக்குழு கூட்டம், இதுலேயும் வந்து இப்படியான சில சிக்கல்கள், ஓட்டைகள், பாஜகவை எதிர்க்காத பல வேலைகள்லாம் இப்படி இருக்கும்போது அடித்தட்டு மக்களுக்கும் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பாக ஏற்படும். தீர்மானத்துக்கு இருக்க வலிமை என்பது அது வெறும், அதாவது எப்படி சொல்கிறது, அதோட இம்பார்ட்டன்ஸ்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா பொலிட்டிக்கல் இன் நேச்சர். ஒரு தீர்மானத்தில் கொண்டு வந்து போடுறாங்கன்னா அது சம்மந்தப்பட்ட எதிர்த்தரப்புக்கு ஒரு முக்கிய மெசேஜை கொடுக்கும். தீர்மானம் போடாமல் இருந்தாலும் ஒரு மெசேஜை கொடுக்கும். நீங்கள் தீர்மானம் போட்டுட்டு ரொம்ப மொல்லமாக அதை தொட்டுட்டு போனீங்கன்னா கூட அதுக்கு மரியாதை அதிகம். ஆனால் தீர்மானம் போடாமல் பேச்சில் வந்து காது வரைக்கும் வாய்க்கிடீர் வரைக்கும் பேசினாலும் அதுக்கு மரியாதை கிடையாது. பொலிட்டிக்கல் ரெசல்யூஷன்றது அதுதான். அதை ஜெயா டிவியில் வேணால் போட்டு அவ்வளோதான், அவங்க தான் போட்டு காமிப்பாங்க. ஜெயா டிவியில் போடுவாங்க, அவ்வளோதான். கட்சி சார்பான சேனல்ஸில் போட்டுப்பாங்க. அது அவங்க உரிமை, அது எல்லாருமே அதுதான் அவங்க மட்டுமே செய்கிறாங்க, எல்லாரும் தான் செய்கிறாங்க. ஆகவே இன்றைய காலகட்டத்தில் பாஜக உறவு குறித்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு சந்திக்கின்ற முதல் பொதுக்குழு அவருடைய பதவியேற்புக்கு அது அங்கீகாரம் கொடுக்கிறது. அதற்கு அடுத்த முக்கியமான விஷயம் பாஜக உறவை அதிமுக அறுத்ததாக சொல்லப்படுவது. அதற்கு அங்கீகாரம் கொடுத்து அதை வரவேற்று ஒரு தீர்மானம் போடாமல் அதை அப்படியே அது குறித்து எதுவும் சொல்லாமல் கடந்து போவது கண்டிப்பாக சந்தேகத்தை கிளப்பும். ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் மலர்ந்தால், மீண்டும் பாஜகவை நோக்கி அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக நகர்ந்தால் அது அதிமுகவுக்கு தற்கொலையாக முடியும். இபிஎஸ் அவர்கள் இப்படி ஒரு நிலைப்பாடை எடுக்கிறார் அப்படின்னா இன்றைக்கி எதுவுமே பேசாத பட்சத்தில், ஏன்னா தீர்மானத்தில் எதுவும் சொல்லலை, இப்போ அவரும் காரசாரமாக எதுவும் பாஜகவை பற்றி பேசாத பட்சத்தில் ஓபிஎஸ்க்கு என்ன மாதிரியான செய்தி? ஏன்னா அவர் ஒரு கனவில் இருக்கார், எப்படி நம்ம வந்து அதிமுக கட் பண்ணிடுச்சுன்னா நம்ம தான் அடுத்து பாஜக கூட அப்படின்னு ஒரு கனவில் இருக்கார் இல்லையா? இல்லை, அவரால் பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. எடப்பாடி போனாலும் போவாட்டியும்
ஓபிஎஸோட அரசியல் எதிர்காலம் என்பது முடிந்து போனது. அவர் வேணால் டிஸ்டர்பன்ஸ் ஃபேக்டராக இருக்கலாம், அவர் வந்து டிஸ்ரப்டர்னுவாங்க, ஓட்டை உடைக்கலாம். அவர் சமூகத்தினர் சார்ந்த தென் மாவட்டங்களில் சில தொகுதிகளில், மக்களவை தொகுதிகளில், அது 3 தொகுதியோ 5 தொகுதியோ 7 தொகுதியோ, அதில் ஓரளவுக்கு வந்து ஓரளவுக்கு ஓட்டை உடைக்கலாம். அது கூட பெரிய அளவில் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஒருவேளை கூட்டணி வந்தால் பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்காது. ஓபிஎஸ் அவருடைய அரசியல் எதிர்காலம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது என்று தான் நான் கருதுகிறேன். மேபி ஐ எம் ராங், நான் தவறாக இருக்கலாம். ஆனால் இப்பொழுதைக்கு நான் நினைப்பது ஓபிஎஸ் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் அஸ்தமிக்க துவங்கி இருக்கிறது, அது முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பது தான் உண்மை. எடப்பாடி பிஜேபியோட போனாலும் எடப்பாடி பிஜேபியோட போகாட்டியும் ஓபிஎஸ்ஸால் தமிழ்நாடு அரசியலில் பெரிய அளவில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது என்பது தான் உண்மை. மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலுக்ஸ் நேர்களுக்காகவும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி கார்த்தி. நன்றி.